வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 45 நாட்கள் தான் இருக்கிறது. திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களது அரசு உதவி பெறும் வாகனம், வீடு மற்றும் உதவியாளர்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையம் மீண்டும் பறிமுதல் செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது. தற்பொழுது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி பயன்படுத்தி வரக்கூடிய குறிஞ்சி இல்லம் தற்பொழுது இழுத்து மூடப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பதவி காலம் முடியக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இனி திமுக ஆட்சியே அமைக்காது என்ற காரணத்தினால் உதயநிதி அவர்கள் பயன்பாட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தற்பொழுதே வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருவதாகவும், ஏனென்றால் தேர்தல் முடிந்த பிறகு அதை வெளியேற்ற முடியாது என்ற காரணத்தினால், கால நீடிப்பு ஏற்படக்கூடிய காரணத்தினால் வேறு தலைமை ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அந்த குறிஞ்சி இல்லத்தை ஒதுக்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய காரணத்தினால் தற்பொழுதே ஒவ்வொன்றாக குறிஞ்சி இல்லத்திலிருந்து உதயநிதியின் பொருட்கள் அனைத்தும் வெளியேற்றப்படுவதாகவும், இன்னும் 25 நாட்களில் முழுவதுமாக பொருட்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு இழுத்து மூடப்படும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளது உத்தரவின் பெயரில் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, மேலும் 2வது முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் உதயநிதிக்கே இந்த வீடு ஒதுக்கப்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஒதுக்கப்படும். ஆனால் அதற்கு 2வது முறை உதயநிதி அவர்கள் வெற்றியடைய வேண்டுமல்லவா, அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டுமல்லவா, அது நிச்சயம் நடக்காது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் அதிமுகவுடன் எப்ப வேண்டுமானாலும் தாவேகா கூட்டணி வைக்கலாம் என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தமிழக அரசியலில் பெரும் மாற்றங்களும், தமிழக அரசியலில் இதுவரை அல்லாத ஒரு திருப்பு முனையாகவும் வரலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் தற்பொழுது பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திமுகவை வேண்டாம், திமுகவை அகற்ற வேண்டும், ஸ்டாலின் அரசு சிறப்பாக செயல்படவில்லை, திமுக ஊழல் கட்சி, அமைச்சர்கள் ஊழல் பெயரில் சுமந்து கொண்டிருக்கின்ற கைது வழக்குகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நிச்சயம் அதற்கான சிறப்பு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் அதற்கான தண்டனையை பெற்றுத்தர முடியும் என்ற காரணத்தினால் தற்பொழுது மக்கள் மத்தியில் விறுவிறுப்பான மாற்று அரசியலுக்கான எண்ணமும் வந்துவிட்டது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில்தான் குறிஞ்சி இல்லம் தற்பொழுது ஒவ்வொன்றாக உதயநிதியின் பொருட்கள் அனைத்தும் மாற்றப்படுகிறது.